டாக்டர், ஏன் ஒரு பேஷண்ட்டுக்கு பிரெயின் சர்ஜரி பண்ணும்போது அவர முழிச்சிருக்க வைக்கிறீங்க? இது எவ்வளோ கொடூரமான விஷயம். இது பார்த்தா அவங்களுக்கு கத்திய வச்சு கழுத்த அறுக்கிற மாரி நீங்க தலைய ஓப்பன் பண்றீங்களே சார், இது தேவையா? அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதில நான் சொல்றேன் கேளுங்க. நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நம்ம மூளையில தான் நம்ம மொத்த உடம்போட அசைவும் கண்ட்ரோல் பண்ணப்படுது. நீங்க எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம மூளையில அசைவுக்கான இடம், நம்ம மொத்த உடம்புக்கான அசைவுக்கான இடத்த தான் மோட்டார் கார்டெக்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம உடம்போட ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தொடுறோம் இல்லையா? அந்த தொடும்போது வர சென்சேஷன தெரியறதுக்கு தான் சென்சரி கார்டெக்ஸ். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இதுவே என்னோட மூளையில இருக்கிற ஸ்பீச் ஏரியா. அதாவது புரோகாஸ் ஏரியா. ஸ்பீச்ச உருவாக்குற ஏரியா. அதே மாரி ரெகக்னைஸ் பண்ற ஏரியா வெர்னிக்ஸ் ஏரியா. இதெல்லாம் ஸ்பீச் ஏரியா. ஸோ இது இல்லாம ஹியரிங், விஷன், எமோஷன் இது மாரி நம்ம மூளையில ஒவ்வொரு மூளையோட பகுதிக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கட்டி மூளையில உருவாகுதுன்னு வைங்களேன். ஜெனரலா அந்த கட்டி என்ன பண்ணும்? மூளையோட எந்த பகுதிய வேணா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பவுண்டரி கிடையாது. இது ஸ்பீச் ஏரியா, இது அசைவு ஏரியா, இது மோட்டார் கார்டெக்ஸ், இது அப்படிலாம் கிடையவே கிடையாது. பவுண்டரியே இல்லாம ஒரு கட்டி ஒரு மூளையில வளர்ந்து அந்த மூளைய அமுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இப்ப ஜெனரலா நாங்க மூளையோட அறுவை சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிய நாங்க ஃபுல்லா எடுத்தா தான் பேஷண்ட் பலனடைவாங்க இல்லையா? அப்ப மூளையில ஒரு 10 சென்டிமீட்டர் கட்டி இருக்கு. அந்த கட்டிய நான் ஃபுல்லா எடுத்து 10 சென்டிமீட்டரையும் வெளியில எடுக்காட்டி, 1 சென்டிமீட்டர் நான் உள்ள வச்சேன்னா கூட அந்த கட்டி திருப்பியும் வளரும். அது திருப்பி வளரும்போது இந்த விளைவுகள் திருப்பியும் வர ஆரம்பிச்சுரும். நான் கட்டி எடுத்ததுக்கான ஒரு பிரயோஜனமே இல்லாம போயிடும். ஆனா அதே சமயம் அந்த கட்டிய எடுக்கும்போது, நான் அந்த மூளையோட பகுதிய டேமேஜ் பண்றேன்னு வைங்க. நம்ம ஆப்பரேஷன் பண்ணும்போது, என்னோட ஒரு கத்தியவோ, இல்ல அந்த ஆப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒரு கருவியவோ நான் உள்ள கொண்டு போறேன்னு வைங்களேன். அது மூளை மூளை ஒரு பூ மாதிரி ஒரு ரொம்ப மென்மையான தொட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஜெல்லி மாரி இருக்கும்னு வைங்களேன். அப்படிப்பட்ட மூளையோட ஒரு பகுதிய கொண்டு போய் நான் கத்தியில வெட்டும்போது, டெஃபினட்டா அந்த மூளை பாதிக்கப்படும். இதுவே இப்ப நான் ஒருத்தரோட மூளைக்கு நான் ஆப்பரேஷன் பண்ணும்போது, அவரோட பேசும் திறனுக்கான இடத்துல போய் கத்திய வச்சு கட் பண்ணிட்டேன்னா, அவருக்கு பேச்சு போயிடும். அதே அசையும் இடத்துக்கான ஒரு இடத்துல போய் கத்திய வச்சு கட் பண்ணிட்டேன்னா, அவரு அசைவு இல்லாம பேரலைஸ் ஆயிடுவாரு. அதே நான் அவரோட சென்சேஷன் இருக்கிற ஏரியால போய் கத்திய வச்சேன்னா, உடம்புல மரத்து போகும். இது மாரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஃபங்ஷன் இருக்கிறனால, கட்டியையும் ஃபுல்லா எடுக்கணும். அதே சமயம் அந்த மூளையோட பகுதியையும் நம்ம பாதிக்காம எடுக்கணும்.